வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை எடப்பாடி கூட்டத்தை புறக்கணிச்சா நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பாஜக கூட்டத்தையே புறக்கணிக்கிறது எப்படி பார்க்க வேண்டியது? அண்ணாமலை பாஜகலே இல்லை இருந்தால் தானே எந்த பதவி இல்லாமல் அப்புறம் பாஜகவில் போய் எவன் மதிப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அவர் தான் அங்கே 3 மாதத்துக்கு முன்னாடி அதே இடத்துல கெஸ்ட்டாக போனார். எஸ்ஆர்எம்ல இப்போ கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஹாலை பிடிச்சி எடுத்து பூத்து தமிழ்நாடு முழுக்க இருக்க பாஜக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி அப்படின்ட்டு குறிப்பாக கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ யார் தலைவரோ அவரை மட்டும் கூப்பிடுங்க, பழைய தலைவர்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க மீண்டும் நீங்கள் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும். 2600 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. மேடையில் ஹெச் ராஜா, தமிழிசை, நயினார் எல்லாம் வானதி பேசுகிறாங்க, எல்லாம் ஏறுறாங்க. இவர் ஃபோட்டோவை வெளியே பேனரில் போட்டிருக்காங்க. ஆனால் ஆளை காணோம். இவர் எங்கே ஒருவேளை வேறு ஊரில் இருக்காருன்னு பார்த்தா சென்னைக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. போய் ரிப்போர்ட்டருங்க மைக்க போட்ட உடனே, அண்ணா நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யலைங்கண்ணா, அதனால் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுண்ணா, ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நான் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வரேன்னான்னு கார் ஏறி அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல. இதுதான் அண்ணாமலை. அப்போ எதுக்கு பதவி இருந்தப்போ போகிற வரப்பெல்லாம் 3 வேளை கருத்து சொன்னேன், காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு பிறகு ஒரு பாஜகலேருந்து நகர்ந்து வர நான் தனி மனுஷன் அப்படிங்கிறாரு. ஆமாம், பதவி கொடுத்தா இருப்பேன், இல்லைன்னா இல்லை. நான் அவனுக்கு வச்ச வேலைக்காரன். நான் கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன், இவ்வளோ மாநாடுகள் போட்டிருக்கேன், தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜிக்கே இவ்வளோ கூட்டத்தை காமிச்சிருக்கேன், அமித்ஷா வந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டத்தை காமிச்சிருக்கேன். எவனையா காமிக்க சொல்லி பார்ப்போம், அடுத்த டைம் ஜி வருவார்ல காமிக்க சொல்லி பார்ப்போம் அப்படின்றது தான் அண்ணாமலையோட. எனக்கு பதவி அதிகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இருப்பேன், இல்லைன்னா நான் என் கருத்து சொல்லணும் அப்படின்றதுனால அவங்க போயிடுவாப்புல. இப்போ அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுலே பல பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் அண்ணாமலைக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. இல்லை, பொறுப்பு கொடுத்தா தான் வாயை திறப்பாருன்னு அர்த்தம். பார்க்க வேண்டியிருக்கு. பொறுப்பு கொடுத்தா தான். சும்மா வாயை திறந்து என்ன பிரச்சனை? புரியுதா? இப்போ உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா தானே இது பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அவர் டியூட்டியே இல்லைன்னா ஒரு இடத்த தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவருக்கு பொறுப்பு இருந்தால் தானே அதை செய்வார். இந்த 4 தெருவுக்கு நீங்கள் உனக்கு டியூட்டின்னு போட்டால் தானே. டியூட்டி போடாமல் நீங்கள் தேனாம்பேட்டையில் கொண்டு அவர் டியூட்டி போட்டு வளசரவாக்கத்தை நீங்கள் க்ளீன் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? எனக்கு டியூட்டி இல்லைங்க, அங்கே வேறு ஆள் வருவாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் கடைநிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி, உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, எல்லாருக்குமே அது உண்டு. இல்லை, இப்போ தமிழிசை, ஹெச் ராஜாவுக்கு ஒன்றும் பதவி கிடையாது. இல்லை, அவங்க ஏறி அவர்கள் கூட சும்மா போகிறது தானே. அந்த லெவலில் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலையோட பவரே வேறு இல்லை. அண்ணாமலைன்ற பேருக்கு 1000 பேர் வருவான், 10,000 பேர் கூடுறான். ஒரு மாதம் கிரியேட் பண்ணியிருக்காப்புல. இப்போ அவர் வந்தாங்க 10,000 பேர் கூட்டினா ஹாலில் இடம் இருக்காதுன்னு கூட இது பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அவங்க நினச்சிருந்துக்கலாம். அண்ணாமலை வேணாம் நினச்சிருக்காரு. நம்ம இடத்துல தமிழிசையெல்லாம் கூட்டத்தை குறைக்கிறதுக்கான வருது. இதெல்லாம் அந்த குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு அறுத்து போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கூட்டம் ரொம்ப வந்துடும் போல் இருக்குது, குறைக்கணும். சில பேரை பார்த்து தெரிச்சு ஓடணும்னா இந்த அம்மாவை கூப்பிடுவாங்க. யாரை? தமிழிசையை கூட்டத்தில் மேடை ஏற்றிட்டாங்கன்னா பாதி பேர் எந்திரிச்சு போயிடுவான். கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். புரியுதா? சில பேர் கூட்டம் அதிகமாகணும்னா அண்ணாமலை போன்ற ஆட்களை கூப்பிடணும் அப்படின்றது அவர்களுக்குள்ளே எழுதப்படாத ஒரு சட்டம். அதனால் கூட்டம் 2500 பேர் சோறு போடுறான், அது போதும்னு நினச்சிருப்பாரு. ஏன்னா அதில் வானதி பேசுகிறாங்க, திமுக அதிமுக கிரெடிட் கொடுக்குறாங்க. பூத் ஏஜென்ட்டு அப்படின்னா அதில் அவங்க 2 பேரும் தான் கிங்கு, மாஸ்டராக இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு அவங்க கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்து வானதி உட்கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆனால் அண்ணாமலை இருந்திருந்தால் பேசியிருக்க முடியாதுல்ல அவர். ஆமாம், அண்ணாமலை எப்படி நீங்கள் திமுக அதிமுக போல்ந்து பேசுகிறீங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துருவாங்க, இல்லைன்னா கேமரா வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ சுதந்திரமாக இருக்காங்க எல்லாருமே. இப்போ வானதியும் சுதந்திரமாக இருக்காப்புல, தமிழிசை கூட இப்போ கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாப்புல இப்போ கொஞ்சம் சுதந்திர பறவையாக சுற்றி. இதுக்கப்புறம் ஆன்லைன் கூட்டம் எல்லாம் தைரியமாக நடத்தலாம், அந்த பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி போயிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் பாஜகவில் நயினார் மனசை விட்டு பேசுகிறேன்னுட்டு ஒரு கிளை கழகத்துக்கு ஃபோன் பண்ணி நான் தான்ப்பா நயினார் பேசுகிறேன் அப்படின்னு அவருக்கு யாருன்னு சொல்லு நைனா அப்படின்னு அதே தான் சொல்றாரு அவரு. அவங்க நைனான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க நைனாங்கிறாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப கேவலங்க ஒரு கிளை பொறுப்பாளருக்கு. ஆனா இவ்வளவும் சொல்லிட்டு இதையும் தாண்டி நம்மளா இருக்கோம்னா மோடிஜிக்காகன்ற மாதிரி அதை ஒரு மாதிரி மேடையில பேசிட்டாரு. அடுத்து ஒரு ஹைலைட்டா சொன்னாரு, 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை, 29ல் திரும்ப. அது கூட அண்ணாமலை ஆட்களோட சதியா இருக்கு. யாருக்கா ஃபோன் போடுங்க, நான் தலைவர் பேசுறேன்னு சொல்லுங்கன்னொன்னே, நீ யாரையா தலைவர்? நைனா என்ன நைனான்னு ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. நைனார் இல்லையா, நைனா இல்லை நைனார் அப்படின்ட்டுருவேன்.
நைனார்னா நைனா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நைனார் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அது பிளான் பண்ணி ஒருத்தனுக்கு ஃபோனை போட்டிருக்கேன் பாரு, கலாச்சி விடியா நைனார் ஃபோன்லேருந்து போடுவேன், என்ன நைனா வாங்க நைனா அப்படி இப்படின்னு கலாச்சி விடு, அதோட இவங்க திருந்துறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம் ஐடிவிங்கில். இப்போ 26 நமக்கு முக்கியம் இல்லைன்னு அவங்க சொல்லி பிரகடனமே படுத்துறாருன்னா எடப்பாடிக்கு 26 முக்கியம் இல்லை, அவர் இதை எப்படி பார்ப்பாருன்னு இருக்குல்ல. இப்போ பிஜேபி எடப்பாடியும் விளைச்சிருவாங்கல்ல, எடப்பாடி அழிக்கிறது தான் 2026 வந்து எடப்பாடியை வதம் செய்வது, அதுதான் வந்து அவர்களுடைய திட்டம். சொல்லிட்டேவா சார் செய்வாங்க, செய்ய முடியும், சொல்லி அடிச்சான் பாருன்னு 4 பேர்ட்ட சொல்லணும். சொல்லி அடிச்சு வைக்கிறதுல கில்லின்னு பேர் வசனம் வருமே, அந்த மாதிரி தான் அது. ஏன்னா 29 தான் திரும்ப நம்ம ஆட்சிக்கு வரணும். இவ பிஜேபி 36 42 இப்படி போவாங்க. அதுக்குள்ள ஜி இருக்கணும் இல்லையா, ஆட்சியில் பதவியில் இருக்கணும், அமித்ஷா இருக்கணும், உங்கள் பிஜேபி இருக்கணும், டோட்டலாக போங்க ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி. இப்போ சமீபத்தில் நம்ம துக்ளக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆன்லைனில் இங்கிலீஷ் மீடியாவுக்கு. அதில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் என்டிஏவினுடைய பிரச்சார முகமே அண்ணாமலை தான், அவருக்கு அவ்வளோ பெரிய பேஸ் இருக்குது, ஃபேன் பேஸ், மாஸ் பேஸ்ன்னு பேசியிருக்காப்புல. இப்போ இங்கிலீஷ் மீடியாவில் பேசி எவன் பார்ப்பான், அவனும் பார்க்க மாட்டான். காசு கொடுத்து அவனை பேட்டி எடுக்க விடுறது தான், அவனுக்கு வருஷம் மாமூல் கொடுத்துருவாங்க. இந்த ஆள் ஸ்பெஷலாக கவனிப்பேன். துக்ளக்கில் வர சந்தா காசெல்லாம் தூக்கி அவனுக்கு மாமூலாக கொடுத்துட்டு, தம்பி வாரத்துக்கு ஒரு பேட்டி மட்டும் கொடுங்க, எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன், அது ஒன்று எடுத்து போட்டு என்னைய போடுங்க, என்னையெல்லாம் எவனும் மதிக்க மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு நாய் மதிக்காது, ஒரு பேப்பர்காரன் மதிக்க மாட்டான். யாரா பேட்டி எடுத்துக்கான அந்த துக்ளக்க லொக்லொக்க அவங்களுடைய அந்த அவங்களா அரிப்பை சொரிஞ்சுக்கிட்டு அவங்களா டைப் பண்ணி அவங்களா அவங்க புத்தகத்தில் போட்டுட்டாங்க. அவங்கள இப்போ மலரில் ஃபேக் நியூஸ் போட்டுட்டாங்கன்னு இவரே விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ராமதாஸை சந்திச்சப்போ இவர் என்ன பேசினார், அவங்க ஒரு ½ பேஜ் ஸ்டோரி பண்ணிட்டாங்க. இது வந்து மலர்லேயே வந்துட்டதுனால நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன், இதில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு அவர். அதான் அவங்களுக்குள்ள அப்போ 2 பேரும் டுபாக்கூருன்றது தெரிஞ்சு போச்சா, அதனால அந்தால யாரும் மதிக்க மாட்டா. இப்போ தினமலர்காரன் அடுத்து எடுத்து போட மாட்டாயோ, என்னையவே அசிங்கப்படுத்துறியா, ராமதாஸ் கிட்ட போய் உனையெல்லாம் பேட்டின்னு போட்டா உன் பேரெல்லாம் வளர்த்து விடலான்னு போட்டா என்ன ஓய் பண்றீங்க, நம்மளது ஒரிஜினல் இல்லை, என்னதே ஓட்டுறல இருக்க மாட்டேன், ஆற்றுல முடிச்சுக்குவோம் அப்படின்றாங்க. அவங்க இன்னும் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள எடுக்கிறது அவன் ஒருத்தன் தான், அவனும் எடுக்க மாட்டான். தினமலரும் எடுக்கலைன்னா அப்புறம் எங்கே போகிறது, இங்கிலீஷ் மீடியம் சொல்லி அவனுக்காக காசை கொடுத்து துக்ளக்கில் வர்ற காசெல்லாம் மாமூலாக கொடுத்து எடுத்து போட வேண்டியது. அந்த சந்தாவும் அதுக்கே போயிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வருஷம் வளர்த்தா 20 கிலோ தான் கிடைக்குது. ஆனால் அங்கே 40 கிலோ தர்ற கேரளாவில் ஒரு ஆடு இருக்கு, அப்புறம் செம்மறி ஆடு இருக்கு, அதெல்லாம் மக்கள் வாங்கி தின்னுட்டு இருக்கானா. எதுக்கு வெள்ளாட்டா கறி கடையில் காலங்காத்தால கூட்டத்தில் நிற்கிறான், கொண்டு போய் அவங்க கொங்கு மண்டலத்துக்காரன் கொடுத்தானா திம்பானா. ஈமு கோழியில் ஏமாந்தது வேற. ஈமு கோழின்னு சொல்லிட்டு ஒரு கோழியே வந்து 200 கிலோ இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினான். உங்கள் ஊருக்காரன் தான் ஏமாலியாகவும் கோமாளியாகவும் பாதி பேர் இருக்கான், இருக்கவனை ஏமாற்றிட்டு இருக்கான். சில கொடூரன்கள் வந்து உங்கள் ஊருக்காரனை தான் ஏமாத்துறேன் பாவம் அப்பாவி மக்களை. ஏன்னா சாதா கோழி 1 கிலோ வருது, ஈமு கோழி 100 கிலோ வருதுன்னா நிலமை என்னாச்சு? எவனாச்சும் ஈமு கோழி கறியை வாங்கி திங்க முடியுமா? ஏன்னா மொத்தமாக முடிச்சு போச்சுல்ல. இந்த மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஆள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார் என்பதை இதை மறக்க முடியாத கேவலம், இது மறுக்க முடியாத கேவலம். இதை வந்து வெளியில் என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல், இலவும் தெரியாமல், எட்டும் தெரியாமல் ஏழை விவசாயிகளையும் படிப்பறிவில் அதில் கூட்டு வச்சு மாடு 65 லிட்டர் பால் கிடக்குதான், இதை இவர் எதை பண்ண வச்சார், 1000 கோடிக்கு ஆராய்ச்சி மையம் வச்சானா அதிகாரி தின்னுட்டு போயிருப்பான், அவன் ஆமாம் ஆமான் இருப்பான். ஆமாம், இதெல்லாம் என்ன 1000 கோடினா எத்தனை கோடி நீங்கள் அடிச்சிங்க, ஏன்னா எத்தனை கோடி அதிகாரிகள் வாயில் போடுறக்கா நீங்கள் எதை சொன்னாலும் ஆமான், ஆகா அருமையான முட்டாள்தனமான திட்டம், பெரிய அமௌண்ட் அடிச்சிடலான்னு சொல்லி தலைவன் வந்து எங்கேயோ போய் என்னத்தை எருமை மாட்டை பார்த்துட்டு வந்திருக்காப்புல. சரி எப்படியும் ஒரு ஆட்டையை போட்டு ஒரு 1000 கோடினா ஒரு 400 கோடி ஆட்டையை போட்டுடலான்னு அடிச்சிருப்பீங்க காசு. நல்ல வேளை அது திட்டம் வரல, வந்திருந்தால் பல பேர் வந்து பல புதிய நோய்களுக்கு ஆளாகி செத்து போயிருப்பாங்க கொங்கு மண்டலத்தில், சேலத்துலேயும் ஈரோட்லேயும். இவர்கள் செய்கிற நாசகார செயல்களுக்கும் இவர்கள் தான் ஆளாகிறான். கொண்டு போய் ஈரோட்டில் போட்டிருக்காப்புல, யார் சாவா? இவங்க ஆள் தான் சாக போகிறான். கொங்கு மண்டலத்துக்காரன் யார் ஓட்டு போட்டானோ அவனுக்கு விஷப்பாலை கொடுத்து கொள்கிற மாதிரி தானே. நல்ல வேளை அந்த திட்டத்தை திமுக தடுத்து வச்சிருக்கு. சேலத்துக்கும் கொங்கு மண்டலத்தில் எல்லாரும் உயிரோடு இருக்கான்றதுக்கும் நோய் வாய்ப்படாமல் இந்த 5 வருஷமாக இருக்காங்கன்ற காரணம் அந்த எருமை மாட்டை கொண்டு வரலன்றது தான். அது எந்த பஃபலோன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை. கலப்பின மாட்டில் எதை மரபணு மாற்றப்பட்ட இப்போ எருமையே கிடையாது இருக்கு. ஆனால் இந்த மாதிரி 65 லிட்டர் என்ன அதுக்கான பீப்பாயை கட்டி விட்டுருக்காங்க வயிற்று கடியிலன்னு தெரில, எங்கே கொண்டு போய் எதை காமிச்சாங்கன்னு தெரியல. நார்மலாக மேய்ச்சலுக்கு போனால் 65 லிட்டருங்கிறது கறக்கவே ஏங்க 10 மாடு சேர்ந்தா கூட 65 லிட்டர் வராதுங்க. என்னத்தையே உளறி தொலைச்சிட்டு ஆரம்பமே அபசகனமாக இருக்குது. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இவர்கள்லாம் அரசியலை விட்டு வெளியேற்றணும், புரியுதா உங்களுக்கு?
இன்னும் உள்ளே வந்துட்டு இன்னும் எத்தனை பேரை கொள்றதுக்கு எந்த அமெரிக்காவில் போய் பார்த்துட்டு வரப்போ, அமெரிக்காவுக்கு போகிறேன், அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போனதே ஒரு டைம் வெளிநாட்டுக்கு போனதே, அதுவும் நேராக கொண்டு போய் மரபணு மாற்றப்பட்ட இடத்துல மக்களை நாசமாக்கக்கூடிய ஒரு இடத்த கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு வந்து இங்கே பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கு நம்ம மக்களோட நிலைமை, தமிழர்களோட நிலைமை. கொங்கு மண்டலத்தில் இவருக்கு வாக்களித்த பாவத்துக்கு அவங்க பாலை குடிச்சு செத்துரு, விஷப்பாலை குடிச்சு செத்துருப்பானே. நான் கர்மாந்திரமோ இவரெல்லாம் இன்னும் அரசியலில் இருக்காருன்னு வச்சுட்டு இருக்காங்க. இது கரெக்டு தான். அமித்ஷா ஒரு வகையில் நம்ம பாராட்டலாம். இது போன்ற ஆட்களை ஒழித்து கட்ட வேண்டும், அவர்கள் மீண்டும் அதிகார பதவிக்கு வரக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எடப்பாடி ஆகக்கூடாதுன்றதுக்காக, இந்த மாதிரி காமெடியன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய முடிவு. இந்த ஒரு விஷயத்தில், மாட்டுப்பால் விஷயத்தில் நம்ம பாராட்டலாம். பாப்போம் சார், அடுத்தது எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கு நன்றி சார்.